அன்புள்ள மாணவர்களே வணக்கம். தன்வினை பிறவினை. நாம் இக்காணொளியில் தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன, பிறவினையில் வரும் விகுதிகள் எவை, மெல்லினம் வல்லினமாக மாறி பிறவினைகள் அமையும் முறை, பிறவினையில் வரும் துணை வினைகள், தன்வினை பிறவினை சொற்கள் பற்றிய பட்டியல், தன்வினை பிறவினைகளை எவ்வாறு மாற்றுவது, காரண வினை என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்க்க உள்ளோம். முதலில் தன்வினை பிறவினை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவர் தானே செய்வதை தன்வினை என்பர். ஒருவர் தானே செய்வதை தன்வினை என்பர். எடுத்துக்காட்டு: மணிமொழி உணவு உண்டாள். இங்கு மணிமொழி உணவை உண்டாள், அவளே உண்டாள். அதைத்தான் நாம் ஒருவர் தானே செய்வதை தன்வினை என்று சொல்கிறோம். பிறரை செய்யும்படி ஆக்குவது, பிறரை செய்யும்படி ஆக்குவது பிறவினை என்பர். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மணிமொழி உணவு ஊட்டினாள். ஆக இங்கு மணிமொழி உணவை ஊட்டினாள், உணவை உண்டது குழந்தை என்பது இங்கு நாம் தெரிகிறது. ஆக பிறரை செய்யும்படி ஆக்குவது பிறவினை என்பர். மேலும் எழுவாய் செயலின் பயனை தானே பெறுகிறது. தன்வினையில் எழுவாய் செயலின் பயனை தானே பெறுகிறது. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். செல்வன் திருந்தினான். திருந்துதல் என்ற செயலின் பயனை பெற்றவன் செல்வன். ஆசிரியர் நன்கு படித்தார். படித்ததின் பயனை பெற்றவர் ஆசிரியர். பிறவினையில் எழுவாய் செயலை ஏவி பிறர் மூலம் பெறுகிறது. எழுவாய் செயலை ஏவி அதன் பயனை பிறர் மூலம் பெறுவது பிறவினையாகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். செல்வன் திருத்தினான். செல்வன் வேறொருவனை திருத்தினான் என்று இது பொருள் தருவதை பார்க்கலாம். ஆசிரியர் நன்கு படிப்பித்தார். இங்கு ஆசிரியர் வேறொருவரை படிப்பித்தார் என்று பொருள் தருவதை பார்க்கலாம். ஆக எழுவாய் செயலை ஏவி அதன் பயனை பிறர் மூலம் பெறுகிறது பிறவினை என்பது. அடுத்ததாக, ஒருவர் அவரே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை என்பர். ஒருவர் அவரே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை என்றும் சொல்வார்கள். பந்து உருண்டது. இங்கு பந்து தானே உருண்டது என்ற பொருளை அத்தொடர் தருவதை பார்க்கலாம். அவள் நடந்தாள். இங்கு நடந்தவள் அவள் என்பதை பார்க்கலாம். ஆனால் பிறவினையில் ஒருவர் பிறரை கொண்டு செயலை செய்வித்தலை பிறவினை என்பர். ஒருவர் பிறரை கொண்டு செயலை செய்வித்தலை பிறவினை என்பர். எடுத்துக்காட்டு பாருங்கள். பந்தை உருட்டியது. வேறொன்று பந்தை உருட்டியது என்பது இங்கு தெரிகிறது. அவள் நடத்தினாள். வேறொன்று அவள் நடத்தினாள் என்பது இங்கு தெரிகிறது. எனவே ஒருவர் பிறரை கொண்டு செயலை செய்வித்தலை பிறவினை என்பர் என்பதற்கு இது தக்க எடுத்துக்காட்டாகும். இவ்வாறாக தன்வினைகள் அமைகின்றன. மேலும் தன்வினைகள் பற்றி பல விளக்கங்களை நாம் தரலாம். தன்வினை என்பது ஒரு நபர் ஒரு செயலை தானே செய்வதை குறிக்கும். பிறன் துணை இல்லாமல் ஒரு செயலை தாமாக செய்வது தன்வினை எனப்படும். ஒரு செயல் நம்மால் இயங்கப்படுவதை குறிக்கும். ஒரு செயல் நம்மால் இயங்கப்படுவதை அது குறிக்கும். வினையின் பயன் எழுவாயைச் சேருமாயின், வினையின் பயன் எழுவாயைச் சேருமாயின் அது தன்வினை என கருதப்படும். சொல்லின் வடிவத்தை விட அது உணர்த்தும் பொருளை வைத்து அது தன்வினையா
பிறவினையா என அறிதல் வேண்டும். சொல்லை விட அந்த சொல் உணர்த்துகின்ற பொருளின் அடிப்படையில் தான் தன்வினை அல்லது பிறவினை என்பது அமைகின்றது என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். அவ்வாறு பிறவினை என்பதற்கு இத்தகைய விளக்கங்களை நாம் தரலாம். பிறவினை என்பது ஒரு செயலை பிறரை வைத்து செய்வதை குறிக்கும். பிறவினை என்பது ஒரு செயலை பிறரை வைத்து செய்வதை அது குறிக்கும். ஒரு செயலை நாம் செய்யாமல் பிறரின் துணையோடு செய்தால் அது பிறவினை எனப்படும். இது ஒரு செயலை பிறரை செய்ய வைப்பதே ஆகும். இது ஒரு செயலை பிறரை செய்ய வைப்பதே ஆகும். வினையின் பயன் எழுவாயைச் சேராமல் பிறிதொன்றைச் சேருமானால் பிறவினை எனப்படும். வினையின் பயன் எழுவாயை அதாவது கருத்தாவை சேராமல் பிறிதொன்றைச் சேருமானால் பிறவினை எனப்படும். சொல்லின் வடிவத்தை விட அது உணர்த்தும் பொருளை வைத்தே அது தன்வினையா பிறவினையா என அறிதல் வேண்டும். இங்கும் சொல்லின் வடிவத்தை விட அது உணர்த்துகின்ற பொருளை வைத்துதான் அது தன்வினையா பிறவினையா என்பதை நாம் அறிதல் வேண்டும். இனி தன்வினைகள் பிறவினைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். 1. மெல்லின மெய்யெழுத்து வல்லின மெய்யெழுத்தாக மாறி பிறவினைகள் அமையும். மெல்லின மெய்யெழுத்து வல்லின மெய்யெழுத்தாக மாறி பிறவினைகள் அமையும். பாருங்கள், தன்வினை பிறவினை எப்படி அமைகின்றன என்பதை இந்த எடுத்துக்காட்டுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் வருந்தினார், அவர் வருத்தினார். வருந்தினார் என்பதில் இன் என்னும் மெல்லின எழுத்து வருகிறது. வருத்தினார் என்பதில் இத் என்னும் வல்லின எழுத்தாக அது மாறிவிடுகிறது. எனவேதான் மெல்லினம் வல்லினமாக மாறினால் அது பிறவினையாக வரும் என்று நாம் சொல்லலாம். அவன் திருந்தினான். இங்கு திருந்தினான் என்பது இன் என்பது இத்தாக மாறி அது பிறவினையாக மாறிவிடுகிறது. அவன் திருத்தினான் என்று. மாடு அடங்கியது. இங்கு நகரம் வந்துள்ளது. அது ககரமாக மாறினால் அடக்கினான் என்று அது வந்துவிட்டது. மாட்டை அடக்கினான். அவள் நடந்தாள். நடந்தாள் என்பதில் தன்னகரனா உள்ளது. அவள் நடத்தினாள் என்பதில் அந்த தன்னகரனா இத்தாக மாறிவிடு அது பிறவினையாக மாறிவிடுகிறது. அவன் அகன்றான். அவன் அகற்றினான். அகன்றான் என்பதில் ரன்னகரனா வந்துள்ளது. அது ரகரமாக மாறி வல்லின எழுத்தாக மாறி பிறவினையாக மாறிவிடுகிறது. அவர் அமர்ந்தார். அவர் அமர்ந்தார். அமர்ந்தார் என்பதிலும் தன்னகரனா வந்துள்ளது. அது தகரமாக மாறி பிறவினையாக மாறிவிடுகிறது. அமர்த்தினார் என்பது. அது மடங்கியது. இங்கு நகரம் வந்துள்ளது. அது மடக்கியது. இங்கு ககரம் வந்துள்ளது. எனவே மெல்லின மெய்யெழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்தாக மாறி பிறவினைகள் அமையும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2. வல்லின மெய்யெழுத்து அதாவது கசட தப்ர என்னும் வல்லின மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வந்து பிறவினைகள் அமையும். அதாவது பிறவினைகளாக மாறும்போது இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வரும் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆடினாள் என்பது ஆட்டினாள் என்று வருகிறது. இங்கு ஆட்டு ஆட்டி என்று வந்துள்ளதை பார்க்கலாம். இட்டா என்பது இங்கே இரட்டித்து வந்துள்ளதை நாம் கவனிக்கலாம். மாறுவான் என்பது மாற்றுவான் என வந்துள்ளது. இட்டா என்பது இங்கே வந்துள்ளது. பழகினான் என்பது பழக்கினான் என வருகிறது. இங்கு இக்கா இக்கா என்பது வந்துள்ளதை பார்க்கலாம். ஏறினான் என்பது ஏற்றினான் என்று வந்துள்ளது. வாடினாள் என்பது வாட்டினாள் என்று பிறவினையாக மாறுகிறது. போனான் என்பது போக்கினான் என பிறவினையாக மாறுகிறது.
எனவே வல்லின மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வந்தால் அது பிறவினையாக அமையும் என்பதை நாம் கவனிக்கலாம். 3. வி, பி என்னும் விகுதிகள் வந்தும் பிறவினைகள் அமையும். வி, பி என்னும் விகுதிகள் வந்தும் பிறவினைகள் அமையும். தன்வினை பிறவினை. செய்தான் என்பது செய்வித்தான் என்று வருவது. இங்கு வி வந்துள்ளது. வருகிறாள் என்பது வருவிக்கின்றாள் என வந்துள்ளது. இங்கே வி வந்துள்ளது. தருவான் என்பது தருவிப்பான் என்று சொல்லும்போது இங்கே வி வந்துள்ளது. இங்கு வி என்பது வந்து பிறவினைகள் அமைவதை பார்க்கலாம். மேலும் படித்தால் என்பது படிப்பித்தால் என்று இங்கே பி என்பது வந்துள்ளது. கற்கிறார் என்பது கற்பிக்கிறார் என்று வருகிறது. இங்கு பி வந்துள்ளது. உண்பால் என்பது உண்பிப்பால் என இங்கு வந்துள்ளது. உண்பால் என்பது உண்பிப்பால் என வந்துள்ளது. இங்கும் பி என்பது வந்துள்ளது. ஆக வி அல்லது பி என்னும் விகுதிகள் வந்தும் பிறவினைகள் அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 4. செய், வை, பண்ணு என்னும் துணைவினைகள் வந்தும் பிறவினைகள் அமைவதுண்டு. பாருங்கள். உண்டால் என்பது உண்ணச் செய்தால் என்று மாறும். இங்கு செய்தால் என்பதை பார்க்கலாம். அறிவித்தான் என்பது அறிவிக்கச் செய்தான் என்று வருகிறது. அறிவித்தான் என்பது அறிவிக்கச் செய்தான். இங்கு செய் என்ற துணைவினை வந்துள்ளது. இறங்குவாள் என்பது இறங்க வைப்பாள். இங்கு வை என்ற பிறவினை வந்துள்ளது. பிறவினை துணைவினைகள் வந்துள்ளது. தூங்கினான் என்பது தூங்க வைத்தான். இங்கும் வை என்ற துணைவினை வந்துள்ளது. வந்தான் வரப்பண்ணினான். வந்தான் என்பது வரப்பண்ணினான் என்று பிறவினையில் மாறும். இங்கு பண்ணு என்பது வந்துள்ளது. படித்தான் என்பது படிக்கப் பண்ணினான் என்று பிறவினையில் மாறும். இங்கும் பண்ணு என்பது வந்துள்ளது. எனவே செய், வை, பண்ணு என்னும் துணைவினைகள் வந்தும் பிறவினைகள் அமைவதுண்டு என்பதை நாம் அறியலாம். மேலும் தன்வினை பிறவினை வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். கல் என்பது தன்வினை, கற்பி என்பது பிறவினை, திருந்து என்பது தன்வினை, திருத்து என்பது பிறவினை, உன் என்பது தன்வினை, உண்பி என்பது பிறவினை, பொருள் என்பது தன்வினை, உருட்டு என்பது பிறவினை, உழு என்பது தன்வினை, உழுவி என்பது பிறவினை, செய் என்பது தன்வினை, செய்வி என்பது பிறவினை. அவ்வாறே நீக்கு என்பது நீக்குவி அல்லது நீக்கச் செய் என்று வரும். ஆய்வு செய் என்பது ஆய்வு செய்வி என்று வரும். மொழிபெயர் என்பது மொழிபெயர்ப்பி என்று பிறவினையில் வரும். பயன்படுத்து என்பது பயன்படுத்துவி என்று பிறவினையில் வரும். பழகு என்பது பழக்கு என்று பிறவினையில் வரும். அகல் என்பது அகற்று என்று பிறவினையில் வரும். மேலும் அமர் என்பது தன்வினை என்றால் அமர்த்து என்பது பிறவினையாகும். ஏறு என்பது தன்வினை என்றால் ஏற்று என்பது பிறவினையாகும். பெருகு என்பது தன்வினை என்றால் பெருக்கு என்பது பிறவினையாகும். வாடு என்பது தன்வினை என்றால் வாட்டு என்பது பிறவினையாகும். உருகு என்பது தன்வினை என்றால் உருக்கு என்பது பிறவினையாகும். போ என்பது தன்வினை என்றால் போக்கு என்பது பிறவினையாகும். மேலும் எழு என்பது எழுப்பு என வரும். பயில் என்பது பயிற்று என வரும். பாய் என்பது பாய்ச்சு என வரும். சேர் என்பது சேர்க்கவை என்று வரும். மேலும் சேர் என்பது சேர்ப்பு என்றும் வரும். கான் என்பது காட்டு என்று வரும். இவ்வாறாக தன்வினைகள் பிறவினைகள் அமைகின்றன என்பதை நாம் கவனிக்கலாம். 6.
தன்வினையில் உள்ள வினைகள் பிறவினையாக மாறும்போது எப்படி அந்த வினைகள் மாறும் என்பதை இங்கு இந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் அறியலாம். அவர் பாடல்களை பாடினார் என்பது தன்வினை. அவர் பாடல்களை பாடச் செய்தார் என்பது பிறவினை. திருக்குறள் படித்தார் தன்வினை. திருக்குறள் படிப்பித்தார் பிறவினை. பாடலை பாடினார் தன்வினை. பாடலை பாடச் செய்தார் பிறவினை. நிகழ்ச்சி நடைபெற்றது தன்வினை. நிகழ்ச்சியை நடத்தினார் பிறவினை. படம் பார்த்தான் தன்வினை. படம் பார்க்கச் செய்தான் பிறவினை. வீட்டுக்கு வந்தான் தன்வினை. வீட்டுக்கு வருவித்தான் பிறவினை. சிலையை கண்டால் தன்வினை. சிலையை காண்பித்தால் என்பது பிறவினை. அவ்வாறே பிறவினையில் உள்ள வினைகள் தன்வினையாக மாறினால் எப்படி அந்த வினைமுற்றுக்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். அவர் பாடல்களை தொகுப்பித்தார், இது பிறவினை. அவர் பாடல்களை தொகுத்தார் தன்வினை. திருக்குறள் கற்பித்தார் பிறவினை. திருக்குறள் கற்றார் தன்வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன தன்வினை. அப்பா சொல்ல வைத்தார் பிறவினை. அப்பா சொன்னார் தன்வினை. ஆசிரியர் படம் வரைந்தார். ஆசிரியர் படம் வரைவித்தார் பிறவினை. ஆசிரியர் படம் வரைந்தார் தன்வினை. ராஜராஜன் பெரிய கோயிலை கட்டுவித்தான் பிறவினை. ராஜராஜன் பெரிய கோயிலை கட்டினான் தன்வினை. அவள் அழ வைத்தாள் பிறவினை. அவள் அழுதாள் தன்வினை. இவ்வாறாக பிறவினையில் உள்ள வினைகள் தன்வினையாக மாறும்போது அமைகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரண வினை என்றால் என்ன? தன்வினை சொற்களின் இறுதியில் தன்வினை சொற்களின் இறுதிகளில் வி அல்லது பி முதலிய விகுதிகளை சேர்த்து பிறவினையாக மாற்றுவதை காரண வினை என்பர். தன்வினை சொற்களின் இறுதிகளில் வி அல்லது பி முதலிய விகுதிகளை சேர்த்து பிறவினையாக மாற்றுவதை காரண வினை என்பர். ஒருவர் மற்றொருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது காரண வினை ஆகும். ஒருவர் மற்றொருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது காரண வினை ஆகும். அதை பிறவினை என்று கூட சில இடங்களில் அழைப்பார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். தன்வினை. அவன் படித்தான் தன்வினை. அவன் படிப்பித்தான் காரண வினையாக மாறுகிறது. ஆக படிக்க, அவன் படிக்க இவன் காரணமாக இருந்தான். அதனால் அதை காரண வினை என்று நாம் சொல்கிறோம். அவள் வந்தாள் தன்வினை. அவள் வருவித்தாள், வேறொன்றை வருவித்தாள். அதற்கு காரணமாக அவள் இருந்தாள். எனவே இது காரண வினை. பந்து உருண்டது தன்வினை. பந்தை உருட்டியது, வேறொன்று பந்தை உருட்டியது. அதனால் அது காரண வினை. மேலும் காரண வினை என்றால் என்ன என்பதற்கு இந்த விளக்கத்தையும் பார்க்கலாம். செயலின் அல்லது வினையின் பயன் செயலை செய்த கருத்தாவை அல்லது எழுவாயி சேராமல் மற்றொன்றை சேருமானால் அதை காரண வினை என்பர். செயலின் அல்லது வினையின் பயன் செயலை செய்த கருத்தாவை அல்லது எழுவாயை சேராமல் மற்றொன்றை சேருமானால் அதை காரண வினை என்பர். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பந்து உருண்டது தன்வினை. பந்தை உருட்டினான் பிறவினை. உருட்டுவித்தான் என்று வந்தால் அது காரண வினை. ஏனென்றால் பந்தை உருட்ட இவன் காரணமாக இருந்தான். அதனால் அவன் காரண வினையாகும். படிக்க வைத்தார். படிக்க வைத்தவர் காரண வினையாக மாறுகிறார். ஓடப் பண்ணினார். ஓடச் செய்தார் என்பதுதான் ஓடப் பண்ணினார். இங்கு காரணம். ஆக உருட்டுவித்தான், படிக்க வைத்தார், ஓடப் பண்ணினார் என்பது காரண வினைகளாக அமைகின்றன. இதைத்தான் செயல் அல்லது
வினையின் பயன் செயலைச் செய்த கருத்தாவைச் சேராமல் மற்றொன்றைச் சேருமானால் அதை காரண வினை என்பர் என்று சொல்கிறார்கள். இக்காணொளியில் தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன, பிறவினையில் வரும் விகுதிகள், மெல்லினம் வல்லினமாக மாறி பிறவினைகள் அமைதல், பிறவினையில் வரும் துணைவினைகள், தன்வினை பிறவினை சொற்கள் பற்றிய பட்டியல், தன்வினை பிறவினைகளை எவ்வாறு மாற்றுவது, காரண வினை என்றால் என்ன ஆகியவற்றை விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. அன்பு மாணவர்களே, தவறாமல் இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.